இந்த வீடியோவில் Yandex Webmaster டூலில் உங்களுடைய பிளாக்கரை எப்படி நீங்கள் சப்மிட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா Bing Webmaster, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் கன்சோல் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Yandex சர்ச் இன்ஜினில் உங்களுடைய பிளாக்கர் போஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆகணும் அப்படின்னா Yandex Webmaster டூலில் போய்ட்டு நீங்கள் சப்மிட் வந்து பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் வந்து YANDEXWEBMASTER Yandex Webmaster அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து webmaster.yandex.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Yandex வெப்மாஸ்டரோட அஃபிஷியல் பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வெல்கம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுடைய பிளாக்கரை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அண்ட் சைட் மேப் எல்லாமே இதில் வந்து சப்மிட் வந்து பண்ணணும். லாகின் நீங்கள் கொடுங்க. ஸோ அதுலேருந்து கூட நீங்கள் வந்து சைன்அப் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபேஸ்புக் அல்லது ஜிமெயில் அல்லது இந்த சைட்டில் தனியாக நீங்கள் அக்கௌண்ட் கூட க்ரியேட் பண்ணி அது மூலிமா நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ஜிமெயில் மூலிமா நம்ம லாகின் வந்து பண்ணிடுவோம். ஸோ ஜிமெயில் மூலிமா நீங்கள் லாகின் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜிமெயில் கீழே உங்களுடைய பிளாக்கர் இருக்கோ ஸோ அந்த ஜிமெயில் ஐடியை வந்து டேரெக்டாக நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கிங்க. இப்போ என்னுடைய ப்ரௌசரில் 2 ஜிமெயில் நான் வந்து சைன்இன் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் என்னுடைய பிளாக்கர் வந்து எந்த ஜிமெயில் இருக்கோ ஸோ அந்த ஜிமெயில் மூலிமா இந்த சைட்டில் இப்போ நான் வந்து சைன்அப் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜிமெயிலை வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து Bing வெப்மாஸ்டரில் வந்து பிளாக்கர் வந்து சப்மிட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நீங்கள் சப்மிட் வந்து பண்ணணும். அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து டேரெக்டாக லாகின் ஆயிடுச்சு. நம்ம ஜிமெயில் மூலிமா லாகின் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அக்செப்ட் கேட்டுச்சு அப்படின்னா ஸோ அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ webmaster.yandex.com ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அண்ட் இப்போ வந்து இதில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சைட் வந்து ஆட் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய சைட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மை சைட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த பேஜில் வந்து நீங்கள் உங்களுடைய சைட்டோட URL நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அண்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஆட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய பிளாக்கரோட URL நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுங்க. ஸோ காப்பி பண்ண URL வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய சைட் வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாடேக் கோடு மாதிரி வந்து கொடுப்பாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 3 மெத்தடில் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா HTML, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாடேக், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டொமைனோட DNS ரெக்கார்டில் இவங்க சொல்லக்கூடிய ஒரு ரெக்கார்ட் நோட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை காப்பி பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து மெட்டாடேக்கில் வந்து போயிடுவோம். ஸோ மெட்டாடேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய பிளாக்கரோட தீம் செக்ஷன் வந்து போயிடுங்க. ஸோ தீம் செக்ஷன் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் HTML வந்து போகணும். ஸோ எடிட் HTML வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டு கீழே தான் நீங்கள் வந்து இந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ கஸ்டமைஸ் பக்கத்தில் இந்த ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் HTML அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த XML ஃபைலில் வந்து ஹெட் அப்படிங்கிற கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாப்பில் வந்து ஒரு 3வது லைனில் உங்களுக்கு வந்து காட்டும். அப்படி இல்லைனா Ctrl F கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆரோ மார்க் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஹெட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4th லைன் 5th லைனில் உங்களுக்கு வந்து காட்டும். ஜஸ்ட் பக்கத்தில் நீங்கள் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் காப்பி பண்ண கூட இந்த Yandex வெரிஃபிகேஷன் கோடை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய Yandex வெப்மாஸ்டர் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளூ கலரில் பாட்டம் ரைட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோடு வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடுச்சான்னு பாருங்கள். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து தீம் இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக் இஸ் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராக்ரஸ் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ ஃபைனலாக உங்கள் சைட் வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ரீடைரக்ட் வந்து ஆயிரும்.
ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சைட் வந்து வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஓகே, ஸோ வெரிஃபிகேஷன் டேட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் மேப் வந்து உங்களுக்கு வந்து எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் மேப் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து உங்களுடைய சைட் மேப் இந்த பிளாக்கருக்கு உண்டான சைட் மேப்பை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் சைட் மேப் ஃபைல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட்டோட லிங்க்கை காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ராசஸிங் கியூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். இதுக்கடுத்து இன்னொரு கோட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். ஆட்டோம் டெக்ஸ்ட் கோட் வந்து பேஸ்ட் பண்ணணும். இந்த ஆட்டோம் டெக்ஸ்ட் கோட் வந்து உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து கிராவலர் அண்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். இதுக்கு கீழே கஸ்டம் ரோபோட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைட் மேப் அப்படின்றதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட் மேப் கோடு வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ ப்ரீவியஸ் கோடு இதில் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண கோடு இதில் ஆட் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஒன்று வந்து ஆட்டோம் டெக்ஸ்ட் கோடு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் மேப் கோடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுடைய பேஜ் வந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் வந்து பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் கியூவில் தான் வந்து காட்டுது. ஸோ ஒரு 24 ஹவர்ஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கோடும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடும், உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாண்டெக்ஸ் சர்ச் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரில் போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து இண்டெக்ஸிங் வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் கன்சோல் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிங் வெப் மாஸ்டர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாண்டெக்ஸ் வெப் மாஸ்டர் மூலிமா உங்களுடைய பிளாக்கரை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த பிங் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாண்டெக்ஸ். ஸோ இந்த சர்ச் இன்ஜின்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் எல்லாமே வந்து இண்டெக்ஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரௌசருமே அதாவது யாண்டெக்ஸ் ப்ரௌஸ் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாஹூவோட ப்ரௌசர்ஸ் இதுவுமே வந்து பீப்புள்ஸ் வந்து பயன்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே உங்களுடைய போஸ்ட் எல்லாமே வந்து காட்டும். இது மூலிமா உங்களுடைய டிராஃபிக் வந்து கொஞ்சம் போல் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும்.